அமித்ஷாவை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே திமுகவின் அமைப்பு செயலர் RS பாரதி தலைமையில் தற்பொழுது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழகம் முழுவதுமாக திமுக இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக அமைப்பு செயலர் RS பாரதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவது நாம் நேரலை காட்சிகளாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், கள தகவலை பதிவு செய்யலாம். பல்வேறு இடங்களில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அம்பேத்கர் குறித்து அமித்ஷா தெரிவித்த கருத்து என்பது நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பல்வேறு இடங்களில் சென்னை, காஞ்சிபுரம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் அந்தந்த பகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் தங்களுடைய கைகளில் அம்பேத்கர் புகைப்படத்தை ஏந்தி அமித்ஷா அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்யும் வகையிலும் அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராகவும் அமித்ஷாவுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள். கைகளில் பதாகைகள் ஏந்தியும் அதே போல அம்பேத்கரனுடைய புகைப்படத்தை கையில் வைத்து சட்ட மேதையாக சமத்துவத்தை போதித்த ஒரு தலைவரை இவ்வாறு இழிவுபடுத்தி பேசுவது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல. அதனால் அம்பேத்கர் அவர்களை பேசிய அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும், உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அக்கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டும், ஏனென்றால் அம்பேத்கரை யாருடனும் ஒப்பிட முடியாது. அவர் ஒரு சமத்துவத்தை போதித்தவர், சட்ட மேதையாக திகழ்ந்தவர். அவரை யாருடனும் ஒப்பிட்டு பேசுவது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையதாக அல்ல என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்பது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.